கம்மி மார்க்காக இருந்து ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல கம்மி மார்க்காக இருந்தால் ஷேர் பண்ணுறதுக்கு ஏன் அசிங்கம் பண்ணும் அதுவும் எனக்கு தெரியல. அந்த கம்மி மார்க்கையும் ஈஸியாக எடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கம்மி மார்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதையுமே வந்து படிக்காமலே அந்த கம்மி மார்க் வந்துருமா அதுவும் தெரியல. என்னோட மார்க் இதுதான், நீங்கள் இதை கம்மின்னு நினைக்கிறீங்களா அதிகம்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் மட்டும்தான் வந்து பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் வந்து கேட்கணும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் அந்த டைம் டேபிள் எப்படி படிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும்லாம் நிறைய சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட குரூப் டி ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க வந்து கம்மி மார்க்காக இருக்குது அதனால தான் சொல்லலைன்னு. கம்மி மார்க்காக இருந்தால் நான் ஏன் சொல்லக்கூடாது? அது வந்து அது என்ன பெரிய அசிங்கமான வேலையாக என்ன கம்மி மார்க் எடுத்தது? எப்படி இருந்தாலுமே அந்த கம்மி மார்க்குமே நானாக படித்து எடுத்தது தானே. அதனால எனக்கு அந்த கம்மி மார்க்கு அதிகமாக இருக்குது சக்ஸஸ்ஸு அது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். நான் ஒரு ஃபெயிலியர் இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கா எப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். இவ்வளோ நாளாக நான் அதை பற்றின பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து குரூப் டி இந்த ஒரு ரா ஸ்கோர் இவ்வளோ சொல்கிறதுக்கு இது சொல்லணும் அப்படின்னு எனக்கு அப்போ தோணலை. இது ஒரு விஷயமா எனக்கு தெரியல. நான் வந்து என்னோட மார்க் வந்திருக்கு, ஆன்சர் கீ வந்திருக்கு, அதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குரூப் டியோட ஸ்கோர் என்னன்னு. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, ஓகே இதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால நான் பண்ணுறேன். இந்த கம்மி மார்க்காக இருந்து ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல கம்மி மார்க்காக இருந்தால் ஷேர் பண்ணுறதுக்கு ஏன் அசிங்கம் பண்ணும் அதுவும் எனக்கு தெரியல. அந்த கம்மி மார்க்கையும் ஈஸியாக எடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கம்மி மார்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதையுமே வந்து படிக்காமலே அந்த கம்மி மார்க் வந்துருமா அதுவும் தெரியல. ஸோ எனக்கு இந்த கம்மி மார்க் எடுத்துட்டா ஷேர் பண்ணுறதுக்கு அசிங்கப்படணும், அது வந்து அசிங்கம் அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஃபெயிலியரை வந்து ரொம்ப டவுனாக பார்க்குறது, சக்ஸஸை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பர்சன் நான் கிடையாது. ஈவன் அவங்க படித்து கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுற பர்சன் தான் நான். ஸோ இதுக்கெலாம் வந்து நீ கம்மி மார்க் எடுத்துட்ட அதனால் வந்து நீ ஷேர் பண்ணலை அப்படிங்கிறதும், நீ வந்து இவ்வளோ நாள் படித்த நீ எதுவுமே அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறதும், இதெல்லாம் நான் பிலீவ் பண்ணுற பர்சனே கிடையாது. அந்த ஒரு ட்ரையாவது ஒரு பர்சன் அவங்க நம்மளோட லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சி அவங்க ஒரு திங்கிங்க்கு வந்து அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ணுறது தான். ஈவன் நிறைய பேர் வந்து எக்ஸாம் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருந்து கிளியர் ஆகலை அப்படிங்கிறவங்கள நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்காங்க. அதனால எனக்கு அது வந்து ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்கல. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் குரூப் டியோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எவ்வளோ என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாக்டான ஸ்கோரை நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த நெகட்டிவ் மார்க் என்னோடது எவ்வளோ போச்சு அண்ட் சில விஷயங்கள் இதை பற்றினதை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு அண்ட் சயின்ஸ் அண்ட் ஜிகே, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கெலாம் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி டைம் டேபிள் போடணும், என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணணும் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவிலேருந்து இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோலாம் போடணுன்னாலே நான் வந்து இதில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோலாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி சம்திங்லாம் சொல்கிறீங்க. நான் நிறைய வீடியோவில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டேன் இதே தான். இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா அதை ஷேர் பண்ணலாம். ஈவன் இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இதையே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சால் அதை ஷேரே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளியர் பண்ணவங்க, அந்த மாதிரி நிறைய மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் ஷேர் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணதுக்காக வந்து ரீசனும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுது. இப்போ ஒருத்தங்க காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக பிகினராக வராங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து என்னோடய ஸ்கோர் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நான் வந்து 85 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் என்னோட எக்ஸாம் அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் 85 கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன்னு.
ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா 81 தான் அட்டன் பண்ண மாதிரி அதில் போட்டிருக்கு. மேபி அந்த 4 கொஷின்ஸ் வந்து நான் மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருந்து அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ணாமட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எஸ்எஸ்சியில் அந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருந்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் அழுத்திருந்தோம் அப்படின்னா அதை ஆன்சராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மேபி இதில் அந்த மாதிரி பண்ணலைன்னு நினைக்கிறேன். 4 கொஷின்ஸ் என்னோட அட்டன் பண்ணதே 81 அப்படின்னு தான் காமிச்சுது. அப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருந்தனால அவங்க அதை அட்டன் பண்ணலை அப்படின்னு நினச்சி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு 4 கொஷின்ஸ் போயிருக்கு. ஒரு கொஷின் மேக்ஸ்லேருந்து போயிருக்கு, மீதி 3 கொஷின் வந்து சயின்ஸ்லேருந்து போயிடுச்சு. ஸோ ரீசனிங்கில் வந்து 29 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த 29மே கரெக்டு தான். மேக்ஸில் வந்து 23 அட்டன் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். 23ல் ஒரு கொஷின் நான் அட்டனே பண்ணாத மாதிரி அது மார்க் ஃபார் ரிவ்யூவில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அது 22 தான். 22மே கரெக்டு தான். அப்புறம் சயின்ஸில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, சயின்ஸில் வந்து நான் 21 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண மாதிரி வந்திருக்கு. மீதி கொஷின்ஸ்லாம் அந்த ஒரு 3 கொஷின்ஸ் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். 1 அட்டன் பண்ணாமல் வந்திருக்கேன். 21 கொஷின்ஸில் வந்து 18 கொஷின் வந்து கரெக்டு அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 4 கொஷின்ஸ் தான் ரைட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நெகட்டிவ் மார்க்லாம் போக என்னோட கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு 65க்கு மேலே 75க்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கட் ஆஃப் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ரா மார்க்கு. இந்த மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தனால 4 கொஷின் போயிடுச்சு. எனக்கு அது ஆன்சருக்கு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருந்தால் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்களாட்டங்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா நான் முன்னாடி எழுதின எக்ஸாம்ஸ்லாம் வந்து அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ இருந்தாலுமே எடுத்துப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இதில் அந்த மாதிரி எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 4 கொஷின்ஸ் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தான் மார்க் வந்திருக்கு. இது கிளியர் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எப்படி இருக்க போகுது. ஏன்னா கட் ஆஃப் வந்து இந்த நார்மலைசேஷனுக்கு அப்புறம் தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய ஷிஃப்ட் நடந்திருக்கு இல்லையா. நார்மலைசேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னா தெரியல. இப்போ வந்து ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளால் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் அட்டன் பண்ணுறதே கம்மியான அட்டம் தான் கொடுப்போம். ஸோ அப்படிங்கும்போது இதை நார்மலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக அது எல்லாருக்கும் ஈக்குவலாக நார்மலைஸ் வந்து பண்ணப்படலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் லாஸ்ட்டாக எஸ்எஸ்சியில் ஃபேஸ் 13 அந்த எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நான் கிராஜுவேஷன் லெவலில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நான். ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகும்போது தான் தெரியுது, அவங்க வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால அந்த பேட்டர்னே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்க கொஷின்ஸுமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ ஆன்சர் கீலாம் கூட என்னோட ஆன்சர் கீழே ஒரு ரீசனிங்க்கு மட்டுமே ஒரு 15 கொஷின் தப்பு. ஸோ மேக்ஸில் ஒரு 10 கொஷின் தப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஆனால் லாஸ்ட் ஷிஃப்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 ஷிஃப்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகி அகெயின்லாம் நடந்துச்சு. அவங்களாம் எப்படின்னா, அவங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் தீசிஸ் பேட்டர்ன் மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களோட நார்மல் ஸ்கோரே வந்து 120+ இருக்காங்க. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து அந்த வெண்டார் சேஞ்ச் ஆகி ஒரு புது கொஷினாக வந்துருந்துச்சு இல்லையா, அந்த ஷிஃப்ட்டில் நான் போயிருந்தேன். என்னால் வந்து ஒரு 60-65 தான் எழுத முடிஞ்சுச்சு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான பேட்டர்னாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகிருப்போம்ல. ஏன்னா படிக்காத கொஷினாக இருக்குது, ரொம்ப நியூவாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போனவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேருந்து முடிச்சுட்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி கொஷினாவது அட்லீஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவது இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகே, கொஷின் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போனவங்களுக்கு அந்த ஐடியாவே எதுவுமே இல்லை. அந்த கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதே அவ்வளோதான் வந்து அட்டன் பண்ணவே முடிஞ்சுது. சில கொஷின்ஸ் வந்து படிக்கிறதுக்கே வந்து அந்த ஃபுல் பேஜே வந்து கவர் ஆகுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆகுற அளவுக்குலாம் சில கொஷின்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதுவே வந்து கடைசியாக அந்த கேன்சல் ஆகி நிறைய பேருக்கு எக்ஸாம் அகைன் நடந்தது இல்லையா, அவங்களால வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஷிஃப்டாக இருந்திருக்கு. அவங்களோட மார்க் பார்த்தா 120+ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதின என்னோட மார்க் வந்து 65 அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து என்னோட மார்க்கையும் அந்த கடைசியாக அந்த 120 எடுத்திருக்கவங்களோட மார்க்கையும் நார்மலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2-3 மார்க் மைனஸ் ஆகலாம். எனக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும்.
அதை வச்சு என்னால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த நார்மலைசேஷனுமே எந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்ஆர்பி குரூப் டிலையுமே வந்து நம்மளால் இப்போவே கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா முடியாது டெஃபினட்டாக. ஏன்னா நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லா ஷிஃப்ட்டையும் வச்சு நார்மலைஸ் பண்ணி மார்க் ஃபைனலாக யாருக்கு வந்து கஷ்டமான ஷிஃப்ட்டு ஈஸியான ஷிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்ட ஒரு இதை வச்சு இது பண்ணுவாங்க. அதில் வந்து சில பேருக்கு 2-3 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், சில பேருக்கு 2-3 மார்க் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபில் நம்ம கிளியர் பண்ணும்போது தான் வந்து ஃபிசிக்கலுக்கு அதுவுமே அவங்க 1:10 அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலுக்கு நிறைய பேரே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நார்மலைசேஷன் முடிஞ்சாதான் நம்மளால் வந்து கட் ஆஃப் வந்து அட்லீஸ்ட் கெஸ்ஸாவது பண்ண முடியும். இப்போதைக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக இவ்வளோக்கு மேலே எடுத்தால் நம்ம கிளியர் அப்படின்னு நம்மளால் எதுவுமே நினைக்க முடியாது கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய டைம் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்து அதில் கிளியர் ஆகாமலாம் இருந்திருக்கேன். ஸோ இது வந்து நம்மளால் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆன்சர் இது கட் ஆஃப் அவங்க கட் ஆஃப் இது ரிலீஸ் பண்ணுற வரைக்குமே அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ என்னோட எக்ஸாக்ட் மார்க்கை நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி அவங்க கட் ஆஃப்லாம் ரிலீஸ் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் செலக்டாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அகெயின் இப்போ வந்து என்னோடய மார்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கு எடுத்தால் தான் நீங்கள் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த கம்மி மார்க் எடுத்தால் நீங்கள் இன்ஃபர்மேஷனே ஷேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சம்திங்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களை வந்து நீங்கள் என்னை விட எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஐடியாஸை நான் ஏற்றுக்கிறேன். நான் தப்பே சொல்லலை. உங்களுக்கு என்னை விட பெட்டராக தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். நான் மட்டும்தான் வந்து பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் வந்து கேட்கணும், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள்லாம் அந்த டைம் டேபிள் எப்படி படிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும்லாம் நிறைய சொல்கிறேன் இல்லையா? அதை வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டோம். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஐடியாவாக இல்லை, நீங்கள் வந்து இதை விட பெட்டரான ஐடியா இருக்குது, இன்னும் நீங்கள் என்னை விட செம்ம ஆள் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி படிக்கிற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய மார்க் இது தான். நீங்கள் இதை கம்மின்னு நினைக்கிறீங்களா அதிகம்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோஸ்லாம் நான் எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டுட்டேன். எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கவங்க, பிகினராக இருக்கவங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமல் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட எனக்கு பெட்டரான ஐடியா தெரியும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆர்ஆர்பிக்கு படிக்கிறாங்க இல்லை எஸ்எஸ்சி ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து அவங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் டெஃபினட்டாக அதை அப்லோட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியம்லேருந்து வந்த பொண்ணு தான். தமிழ் மீடியம்லேருந்து வந்து எஸ்எஸ்சி லெவலில் இருக்க இங்கிலீஷை நான் எப்படி கற்றுக்கிட்டேன், அதில் எப்படி ஸ்கோர் அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கு என்ன அந்த ஜேர்னியில் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன், யாரை ஃபாலோ பண்ணேன், அதுவும் நான் செல்ஃப் ஸ்டடி தானே பண்ணேன். அந்த டைமில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அது அப்லோட் பண்ணுறேன். ஸோ that's all for this video and thank you for watching.